Hello everyone. 29 September coming Sunday, SIMS is organizing a walkathon. இந்த walkathon எதுக்கு பண்றோம்னு கேட்டிங்கன்னா to highlight heart awareness. எல்லாருக்கும் வந்து ஹார்ட் ஹெல்த்தை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்கான செய்கைகள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் we are doing a walkathon. 29 September is World Heart Day. நீங்கள் எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கணும். மெயின் யங் ஏஜில் இப்போ நிறைய ஹார்ட் டிசீஸ் வருது. மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னால அகெயின் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் சீக்கிரமாகவே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால உடம்புல ரொம்ப கொழுப்பு சேர்ந்து யங்லேயே ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க. ரெண்டாவது, நுரையீரலுக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் பெரிய சம்மந்தம் ஒன்றும் கிடையாது. ஹார்ட்டில் தான் நம்ம வந்து they are extremely obese, fat நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா ஹார்ட் ஹெல்த் இட் வில் பி அஃபெக்டிங் டைரக்ட்லி. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு கல்ச்சர் இப்போ இருக்குது. நான் வந்து லாங் ஒரு நாளைக்கு வந்து 16 hours வந்து நான் ஃபாஸ்டிங்கில் இருக்க போகிறேன், 8 hours தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில சிஸ்டம்ஸை சடனாக கொண்டு வருவாங்க வித்தவுட் எனி கன்சல்டேஷன், வித்தவுட் எனி டாக்டர் கன்சல்டேஷன் ஆர் டயட்டீஷியன் நியூட்ரிஷன் கன்சல்டேஷன். சடனாக இஃப் யூ கிவ் தட் ஸ்ட்ரெஸ் டு த பாடி இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் யூ. ஸோ அந்த டயத்தில் வந்து ஒருத்தவங்க ஹார்ட்டை நிறுத்தி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வராங்க, ஹார்ட்டை திறந்து உள்ள வேல்வோ இல்லை இதுவோ ஓப்பன் பண்ணிட்டு வராங்கன்னா தேர் சான்ஸ் ஆஃப் கம்மிங் அவுட் ஆஃப் டயபெட்டிஸில் ஒரு காமன் மித் என்னென்னா டயபெட்டிஸ் அட்டாக் வந்துச்சுன்னா வலியே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. Provoke Lifestyle in the Pulse. Hi மக்களே, விஜய் பவித்ரா. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்டியோ சர்ஜியன் டாக்டர் ஏ முகமது இப்ராஹிம் நம்ம கூட இருக்காரு. ஹாய் சார், வெல்கம் சார். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய வருது. வாட் ஆர் தி காமன் காசஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சார்? மெயின் யங் ஏஜில் இப்போ நிறைய ஹார்ட் டிசீஸ் வருது. மெயின் ரீசன்னு கேட்டிங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். முன்ன இருந்த மாதிரி வெளியில் போய் வேலை செய்கிறதோ ஓடி ஆடி விளையாடுறதோ ரொம்ப குறைஞ்சி போச்சு. செல்ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப நேரம் டிவி, நெட்ஃப்ளிக்ஸு, இன்ஸ்டாகிராம் இதிலேயே பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரீ டைம் ஃபுல்லாகவே ஒரே இடத்துல உட்காந்து செலவழிக்கிறாங்க. வெளியில் போய் நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு. ரெண்டாவது, சாப்பிட்றதுக்கு கூட உட்காந்த இடத்துல செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணிவிட்டு தே ஆர் கெட்டிங் த ஃபுட் அண்ட் தென் ஈட்டிங். அந்த மாதிரி அதுக்கு கூட ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே சஃபிஸ்டிகேட்டட் ஆகிடுச்சு. அந்த சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜங்க், ஸ்விக்கி அதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு நினச்ச நேரத்தில் தே ஆர் ஈட்டிங் வெரி அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ். எந்தெந்த டயத்தில் பசிக்குதோ கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது, மிட் நைட்டில் ஸ்நாக் பண்ணுறது, 4 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய அன்ஹெல்தி ஹேபிட்ஸை ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு த்ரில்லுக்காகவும் தே ஆர் டூயிங். ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது ஹேபிட்ஸ், சுகர், டயபெட்டிஸ் ரொம்ப யங் ஏஜ்லேயே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னால அகெயின் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் சீக்கிரமாகவே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால உடம்புல ரொம்ப கொழுப்பு சேர்ந்து யங்லேயே ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க. ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஆல்கஹால் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பியர் ப்ரெஷரில் சின்ன வயசுலேயே பழகிடுறாங்க. இப்போ ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் அப்புறம் காலேஜ் என்ட்ரானோடனே they are starting to getting exposed to all these unwanted habits. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் ஃபார் யங் ஹார்ட் டிசீசஸ். நம்மளோட ஹார்ட் ஹெல்த் அண்ட் லங் ஹெல்த்துக்கு ஃபுட் அண்ட் ஃபிட்னஸ் எவ்வளோ சார் இம்பார்ட்டண்ட்? ஃபுட்டு பொறுத்தளவில் நிறைய ஃபேட்டி கண்டென்ட்டான ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றோம். இப்போ டெசர்ட் வந்து ஒரு கல்ச்சராகவே ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் கேக்கு, டெசர்ட், அதாவது சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக டெசர்ட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எல்லாருமே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுகர், நம்மளோட அந்த ஒயிட் சுகர் இஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. இப்போ எல்லா இதுலேயுமே காஃபி, டீ இருக்கட்டும், அதுலேயுமே சுகர் இல்லாமல் யாருமே இப்போ சாப்பிட்றதும் கிடையாது. சுகர் இஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் லைஃப். சுகர் வந்து இஸ் வெரி வெரி பேட். ஸோ இது எல்லாமே இட் வில் ஆட் ஆன் டு வாட் லிப்பிட் டெபாசிஷன் இன் த பாடி. அது எல்லாமே ஃபேட்டை க்ரியேட் பண்ணும். அந்த ஃபேட் எங்கெல்லாம் போய் உட்காரும் அப்படின்னா முதல்ல ஃபேட் சப்குட்டினியஸ் டிஷ்யூவில் போய் உட்காரும். அவங்கள பார்க்குறதுக்கு ஒபீஸ் ஆவாங்க. ரெண்டாவது, அது உட்கார்றதுக்கு வேறு இடமே இல்லாமல் உடம்புல எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் போய் உட்கார ஆரம்பிக்கும். நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன, ஹார்ட்டை பொறுத்தளவில் பிளட் வெசல்ஸ்.
அந்த பிளட் வெசல்ஸோட லேயர்ஸில் போய் ஃபேட் உட்காரும். அங்கே தான் நமக்கு வந்து பிளாக்ஸ் உருவாகிறது. நுரையீரலை பொறுத்தளவில் என்னது ஹேபிட்ஸ் தான். சிகரெட் தான் மெயின் ரீசன் ஃபார் இது. ரெண்டாவது நுரையீரலுக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் பெரிய சம்மந்தம் ஒன்றும் கிடையாது. ஹார்ட்டில் தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஒபீஸ் ஃபேட் நிறையா சாப்பிட்றாங்க அப்படின்னா ஹார்ட் ஹெல்த் இட் வில் பி அஃபெக்டிங் டைரக்ட்லி. ஃபுட் ஹேபிட்ஸை எப்படி நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்போவுமே கான்ஷியஸாக சாப்பிட்ணும். காலையில் சாப்பிட்றதும் சரி, மத்தியானம் சாப்பிட்றதும் சரி, நைட்டு சாப்பிட்றதும் சரி, எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். அது என்னென்ன சாப்பிட்றோம், எவ்வளோ கேலரி இருக்குது, இப்போ எல்லாத்துக்கும் பயங்கரமாக ஆப்ஸ் இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. இந்த ஃபுட்டில் என்ன கண்டென்ட் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஓவரால் இப்போ நிறைய பேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிசிக்கல் இதுக்கு போகிறாங்க. பட் ஸ்டில் அவர் ratio of heart diseases and related to obesity and unhealthy food habits is very high. Equal amount of proportion of people is getting unhealthy because of this unwanted food habits. அது இல்லாமல் ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் டயட் சாப்பிட்றதுனால. ஸோ கான்ஷியஸ் ஃபுட்டு சாப்பிடணும். எல்லாத்துலேயும் வந்து எப்போவும் யூ ஹாவ் மோர் ப்ரோட்டீன் இன்டேக், லெஸ் கார்போஹைட்ரேட் இன்டேக் அண்ட் அவாய்ட் சுகர்ஸ். முடிஞ்ச அளவு ஸ்வீட் ரிலேட்டட் ஐட்டமோ, கேஃபினேட்டட் அண்ட் சோடா பெவரேஜஸ், ஆல்கஹால் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. டேரெக்டாக பிரஞ்ச் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து கரண்ட்டாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. என்ன சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்டால் இல்லைங்க பிரஞ்ச் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு வந்து லாங் டேர்மில் எந்த அளவுக்கு சார் எஃபெக்ட் ஆகுது ஹார்ட்டுக்கு? சில பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி பழகியிருப்பாங்க. நிறைய பேர் இப்போ வயலில் வேலை பார்க்குறவங்கலாம் கேட்டிங்கன்னா காலைல எழுந்தோடனே சாப்பிட மாட்டாங்க. எழுந்துருவாங்க, அவங்களோட காலை கடன் முடிச்சுட்டு நேராக வயலுக்கு போவாங்க. அப்புறம் ஒரு 11 o'clock போல தான் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். அப்போ தான் உட்காந்து எல்லாமே அவங்க சாப்பிடுவாங்க. அதுவாது அவங்களுடைய ரொட்டீன், அது அவங்க உடம்பு அதுக்காக பழகிருக்கு. பட் நம்ம வந்து எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிட்டு பழகினவங்கும் போது நம்ம சிஸ்டம் வில் பி அடாப்டட் டு தட். சடனாக நீங்கள் ஒரு சிஸ்டமை மாற்றிட்டு நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், நான் வந்து லாங் ஃபாஸ்டிங், அதாவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒரு கல்ச்சர் இப்போ இருக்குது. நான் வந்து லாங் ஒரு நாளைக்கு வந்து 16 hours வந்து நான் ஃபாஸ்டிங்கில் இருக்க போகிறேன், 8 hours தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில சிஸ்டம்ஸை சடனாக கொண்டு வருவாங்க. வித்தவுட் எனி கன்சல்டேஷன், வித்தவுட் எனி டாக்டர் கன்சல்டேஷன் ஆர் டயட்டீஷியன், நியூட்ரிஷன் சடனாக இஃப் யூ கிவ் தட் ஸ்ட்ரெஸ் டு த பாடி இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் யூ. இப்போ தெரியாது. அது உங்களுக்கு காலையில் சாப்பிட்டு நீங்கள் பழகுனீங்கன்னா யுவர் பாடி வில் ஆஸ்க் ஃபார் தட் ஃபுட். அந்த டயத்தில் தேவையில்லாமல் யுவர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். தட் வில் காஸ் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் டு யுவர் பாடி. ஸோ இந்த பிரஞ்ச் கல்ச்சர் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே அது பழகிருந்தீங்க, நீங்கள் எப்போவுமே காலையில் நான் 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்புறம் தான் சாப்பிடுவேன்னா தட் இஸ் ஓகே. இல்லை நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது சடனாக யூ ஆர் ஸ்டாப்பிங் இட் அண்ட் நீங்கள் டேரெக்டாக பிரஞ்ச் போகிறீங்க, லஞ்ச் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா better to get a consult with a nutritionist or a dietitian, then plan accordingly. உங்களோட ஒர்க் நேச்சர் என்ன, நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறீங்களா, ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்குறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது யூ நீட் அடிக்வேட் நியூட்ரிஷன். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்கும் போது இட் வில் பி டிஃபிகல்ட். யூ ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் ஆல் திஸ் அட் ஹோம், ஒன்றும் பண்ணல அப்படிங்கும் போது மேபி யூ கேன் டாலரேட் ஆல் தட். ஒர்க்கும் பார்த்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக ஒர்க் போயிட்டு அங்கே போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஐ வில் நாட் அட்வைஸ் தட். சார் இப்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அது வித்தவுட் கன்சல்டேஷன்லாம் அவங்களே பார்த்து பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஃபேட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுவே கண்டினியூ பண்ணுறாங்கல்ல சார், அது லாங் டேர்மில் அவங்களுக்கே அறியாமல் அது வேறு ஒரு ஹெல்த் இஷ்யூவாக வந்து சேருமா சார் ஃப்யூச்சரில்? இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நிறைய கல்ச்சரில், அதாவது எவ்வளோ வருஷங்களாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இஸ்லாமில் எடுத்திங்கன்னா ஃபாஸ்டிங் இஸ் ஒரு மாதம், எவ்ரி இயர் ஒரு மாதம் பண்ணுறாங்க. நம்மளோட தமிழ் ஹிந்து கல்ச்சரில் கூட விரதம் எப்போவுமே அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். சடனாக ஒரு காடுக்கோ ஒரு இதுக்கோ நம்ம விரதம் பண்ணுவோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனால் நீங்கள் தண்ணி குடிப்பீங்க, பட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க, ஹோல் ஃபுட் எதுவும் சாப்பிட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் டிஃப்ரெண்ட்டாக அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நம்மளுடைய கல்ச்சரில் அது இருந்துட்டு தான் இருக்குது. அதனால ஒன்றும் பெரிய எஃபெக்ட் வராது. அது ஆனால் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் பண்ணணும். தட் இஸ் நாட் ஃபார் லைஃப் லாங். இது உங்களுக்கு தேவையான ஒரு வெயிட்டையோ ஒரு ஃபிட்னஸையோ நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு கோ பேக் டு யுவர் ரொட்டீன். ஓகே, தட் லாங் டேர்ம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கண்டினியூ பண்ணிட்டே இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த்.
through these years evolvement of cardiothoracic surgery பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கார்டியாக் சர்ஜரி கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக இட் ஹஸ் grown லைக் எவ்ரி மந்த் நியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஈவன் எவ்ரி டே அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் வந்து இப்போ எங்களோட சீஃப் வந்து டாக்டர் பாஷி ஆரம்பிக்கும் பொழுது 40 இயர்ஸ் பிஃபோர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கும் போது இட் இஸ் அ வெரி பிக் திங். எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி உள்ளே போகிறோம் அப்படின்னா எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓகே, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி போகிறாரு, இவர் வருவாரா திரும்ப, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது வந்து இப்போ பண்ணுற மாதிரி நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்போது எல்லாருக்குமே அவைலபிள் கிடையாது. இந்தியாவிலே 1-2 சென்டரில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நம்மளோட சிஎம்சி வேலூரில் தான். அதுக்கு பிறகு நம்ம எம்எம்சி சென்னையில், அதுக்கு பிறகு தான் ஆல் ஓவர் இந்தியா அது போச்சு. ஸோ அந்த டயத்தில் வந்து ஒருத்தவங்க ஹார்ட்டை நிறுத்தி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வராங்க, ஹார்ட்டை திறந்து உள்ள வேல்வோ இல்லை இதுவோ ஓப்பன் பண்ணிவிட்டு வராங்கன்னா தேர் சான்ஸ் ஆஃப் கம்மிங் அவுட் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர் ஆர் கெட்டிங் ஹோம் இஸ் வெரி வெரி லெஸ். அவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் ஆவாங்க. அது இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகிறதும் வந்து இட் வில் பி லைக் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கு போவாங்க. தே வில் பி சஃபரிங் ஸோ மச் டு ரெக்கவர். பட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அட்மிட் ஆவாங்க, நாளைக்கு சர்ஜரி பண்ணுறோம், 2 நாள் ஐசியூலேருந்து வார்டுக்கு வருவாங்க, 5வது நாளில் தே வில் பி அட் ஹோம் வித் தேர் ஃபேமிலி. அடுத்த 1 வீக்கில் தே வில் பி டூயிங் தேர் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ். அவங்க டேபிள் ஜாப் பண்ணுற ஆளாக இருந்தாங்கன்னா அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் அ மந்த் வெளியூர் போகிறவங்களா இருந்தால் தே வில் ட்ராவல். இன்கேஸ் அப்ராட்லேருந்து வர பேஷண்ட்ஸ் எல்லாம் 1 வீக் இருப்பாங்க, நெக்ஸ்ட் வீக் இங்கே இருந்துட்டு தே வில் ஃப்ளை பேக் டு. We have patients coming from African countries, Iraq, எல்லா இடத்துலேருந்து வராங்க. ஸோ தே வில் ஃப்ளை பேக் டு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பழைய காலத்தில் வந்து எக்கோ, சிடி ஸ்கேன்ஸ் அதிலலாம் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த காலத்தில் கிடையாது. ஸோ எங்களுக்கு துல்லியமாக என்ன ப்ராப்ளம் இருக்குது, எங்கே இருக்குது ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் முன்ன தெரியாமல் நிழலாக தான் சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே இன் ஹேண்ட். ஸோ வி ஸ்டடி வாட் தே ஹேவ், எங்கே போகணும், என்ன பண்ணணும், எல்லாமே வி பிளான் பிஃபோர். ஸோ பிளானிங் வில் பி டன் பர்ஃபெக்ட்லி, எக்ஸிக்யூஷன் வில் பி டன் அட் தட் பாயிண்ட். மைக்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ சர்ஜரி வில் பி பிளான்ட் அண்ட் தென் டன் in a short time. So the recovery of the patient will be very very faster. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து மேஜர் ஹார்ட் சர்ஜரி போகிறாங்க சார், அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸை சொல்வீங்க? ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, ஏன்னா எங்கே இருக்கிறத விட ஹார்ட்டில் ஒரு சர்ஜரினா தான் எல்லாருமே பயப்படுவாங்க. அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு ஒரு அட்வைஸு ஏதாச்சும்? ஹார்ட் சர்ஜரின்னு பொறுத்தவரை இப்போ காமனாக நடக்கிற சர்ஜரிஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் காமன் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி. ஹார்ட்டில் உள்ள இரத்த குழாயில் பிளாக் ஏற்படுறது, நாங்கள் வந்து அதுக்கு காலில் இருந்தோ இல்லை கையில் இருந்தோ நரம்பு எடுத்து அதை நாங்கள் பைபாஸ் பண்ணுவோம். அந்த பிளாக்கை தாண்டி இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகிறதுக்கு இது பண்ணுவோம். ஸோ அந்த சர்ஜரிக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? பேஷண்ட்ஸ் எப்போவுமே வந்து பிளட் தின்னர்ஸ் டேப்லெட்ஸ் இருப்பாங்க. ஒன்ஸ் பேஷண்ட்டுக்கு ரத்த குழாயில் பிளாக் இருக்குதுன்னு சொன்ன உடனேவே கார்டியாலஜிஸ்ட்டோ சரி வேறு யாராக இருந்தாலும் ரத்தம் வந்து தின்னாகிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளாக்கை தாண்டி ரத்தம் சீராக போகணும் இருதயத்தோடைய சதைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சர்ஜரி எப்போ அந்த பிளட் தின்னிங் டேப்லெட்ஸோடு வந்தாங்கன்னா எங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க ரத்தம் உறையாது சர்ஜரி அப்போது. அதனால் எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு 4-5 days பிஃபோர் பிளட் தின்னர்ஸை ஸ்டாப் பண்ணுவோம். அது நாட் ஒன்லி ஃபார் ஹார்ட் சர்ஜரி, எல்லா சர்ஜரிக்குமே அந்த பிளட் தின்னர்ஸில் பேஷண்ட் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். பேஷண்ட்டை வந்து அதுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஸோ அந்த டயத்தில் அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே கொடுப்போம். பிஃபோர் சர்ஜரி என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் நாங்கள் பண்ண சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட்ஸை எங்களோட ஃபாலோஅப்பில் இருக்க சொல்லுவோம். ஸோ சர்ஜரி ரிலேட்டடாக நாங்கள் என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம் ஏதுங்கிறத அவங்களுக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், எவ்வளோ பெயின் இருக்கும், அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும், போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஃபிசியோதெரப்பி எப்படி பண்ணணும், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அதை நாங்கள் லங்ஸை வந்து முன்னாடியே சர்ஜரிக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்கேஸ் அவங்க ஸ்மோக்கர் அது மாதிரி இருந்தாங்கன்னா 100% ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். 1 week or 10 days அவங்க ஸ்டாப் பண்ண பிறகு அந்த நுரையீரல் வந்து அந்த அவ்வளோ அழுக்கிலிருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ சர்ஜரி டயத்தில் அவங்க ரெக்கவரி இன்னும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி பைபாஸ் பேஷண்ட்டுங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர்னஸ் இருக்கும். இப்போ வேல்வ் ஆப்ரேஷன் இல்லை அனியூரிசம் ஆப்ரேஷன், நாங்கள் அயோட்டா சர்ஜரிஸ் கூட பண்ணுறோம். அனியூரிசம் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வி ஹேவ் டு கிவ் தம் ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸ். வேல்வ் ஆப்ரேஷன்னா தண்ணி வந்து கம்மியாக குடிக்க சொல்லுவோம். நீர் வந்து உடம்புல சில பேருக்கு தங்கி ஹார்ட் ஃபெயிலியர்னால கை காலில் வீக்கம் இருக்கும். அந்த நீரெல்லாம் முதல்ல நாங்கள் எம்டி பண்ணுவோம், உடம்புலேருந்து வெளியாக்குறதுக்கு பண்ணுவோம். தண்ணியை கம்மியாக குடிக்க சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ண சொல்லி உடம்புலேருந்து நீரை எடுத்து அவங்கள ட்ரை ஆக்கி அதுக்கு பிறகு நாங்கள் சர்ஜரி பண்ணுவோம். இதெல்லாமே எதுக்காக மெயினானா அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது டு இன்க்ரீஸ் தயர் ரெக்கவரி இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் அட் அ ஃபாஸ்டர் ரேட். ஸோ இப்போது மேஜர் சர்ஜரிஸ் ஹார்ட் சர்ஜரின்னு எடுத்துப்போம் சார், ஒரு ஸ்மூத் ரெக்கவரி போகணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் சார் சொல்வீங்க நீங்கள்? See, first and foremost வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் they should have proper breathing exercise. ஒரு செகண்ட் டேலேருந்தே நாங்கள் பேஷண்ட்டை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். they should start walking. செஸ்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால இருமும் போதோ லைட்டாக திரும்பி படுக்கும் போதோ they will have pain. அதனால அவங்க ரொம்ப பெயினுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கவோ ப்ரீதிங்கோ காஃபையோ அவாய்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் ஒரு செஸ்ட் பைண்டர் கொடுப்போம், அதை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அவங்க எஃபெக்டிவாக காஃப் பண்ணி அந்த ஸ்பூட்டமை கிளியர் பண்ணணும். ஸ்பூட்டமை உள்ளே வச்சிட்டு இருந்தாங்கன்னா சளி கட்டிட்டு மூச்சு விட சிரமப்பட்டுட்டு திரும்ப அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் போவோம், நிமோனியா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸில் லேண்டப் ஆவாங்க. ஸோ இந்த பெயினுக்கும் இந்த ஃபிசியோதெரப்பிக்கும் தே ஷுட் பி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்ட். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரவுண்ட் த கிளாக் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இது எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை அவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர். அவங்க ஒரு வாட்டி 2 வாட்டி பயத்தை நீக்கிட்டு நல்லா நெஞ்சில் அழுத்தி பிடிச்சி இருமி சளி எடுத்துட்டாங்கன்னா தே வில் ஃபீல் மச் பெட்டர். மூச்சு விட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க மூவ் பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஸோ மெயின் செஸ்ட் ஃபிசியோதெரப்பி தான். ஒரு நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணும்போது இருமுறதுக்கு பயப்படுறதுனால ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ஆமாம் தையல் விட்டுரும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2வது இன்ஃபெக்ஷன். நம்ம ஆளுங்க நம்ம ஊரில் என்ன பழக்கம், எல்லா ஊர்லேயும் அதே பழக்கம் தான். சர்ஜரி பண்ண உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லை ஐசியூலேயே தான் வந்து நான் பார்க்கணும். அதான் ரிலேட்டிவ்ஸோட கன்சர்னாக இருக்கும். டாக்டர் ஒருத்தர் தான் பார்க்கணும்னு சொல்லுவோம், பட் தே வில் கீப் கம்மிங். அதை சொன்னாலும் தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், தே வில் ஆர்கியூ வித் அஸ். அந்த கல்ச்சர் முதல்ல மாறணும். பேஷண்ட் வந்து சர்ஜரி முடிஞ்ச பிறகு ஒரு மாதத்துக்கு யாரையும் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஒன்லி அவங்கள க்ளோஸ் விசிட்டர்ஸ், அவங்கள எப்போவுமே பார்த்துக்க போகிறவங்க மட்டும் கூட இருந்தால் போதும். ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர்ஸ் உள்ளே வராங்கல்ல, தே கேன் பிரிங் அ வைரல் இன்ஃபெக்ஷன். அதனால அவங்களுக்கு ஒரு காஃப் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் கோயிங் டு சஃபர் மோர். ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் பேஷண்ட்டோட இம்யூனிட்டி கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த டயத்தில் இஃப் யூ கெட் ஒன் ஃபீவர், அவங்களுக்கு புண்ணு ஹீல் ஆகுறதுக்கோ அவங்களுடைய ரெக்கவரிக்கோ எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஆமாம். ஸோ 2 தான். தே ஷுட் பி மோட்டிவேட்டட் டு டூ ஃபிசியோதெரப்பி. விசிட்டர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை தே ஷுட் பி ரெடி டு டூ. அண்ட் ரெகுலராக தே கேன் டேக் பாத். 2 days 3 daysக்கு அப்புறம் தண்ணி படலாம், புண்ணு மேலே சோப்பு போட்டு வாஷ் பண்ணி குளிக்கலாம். தண்ணி படாமல் இருக்கணும்னு ஒன்றுமே கிடையாது. டெய்லி குளிச்சுட்டு ஏதாவது ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு இருக்கலாம். வேறு ஏதாவது கன்சர்ன் இருக்குன்னா டாக்டர்ஸை இமீடியட்டாக தே ஷுட் கான்டாக்ட். நாங்கள் எப்போவுமே ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி கொடுத்துருவோம். 24 hours அவர் டீம் வில் பி அவைலபிள் ஃபார் தெம். ஸோ எனி டைம் தே கேன் கால் அஸ் அண்ட் கன்சல்ட் வித் அஸ். சார் இப்போ வந்து ரெகுலர் செக்கப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார் எல்லாருக்குமே? ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்லாம் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்றுனா மட்டும்தான் வந்து செக்அப் பண்ணுறாங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ்? ரெகுலர் செக்அப், இஃப் யூ ஹாவ் டயபெட்டிஸ், ஒரு ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதில் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஏர்லியராகவே ஹார்ட் டிசீசஸும் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகே. 2வது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப செடன்ட்ரியாக இருக்குது, நீங்கள் ஒபீஸாகவும் இருக்கீங்க, ஹேபிட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி கோ ஃபார் ரெகுலர் செக்அப். அப்படி இல்லை யூ ஆர் ஃபிட், யூ ஆர் டூயிங் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் 40 yearsக்கு அப்புறம் யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் ரெகுலர் செக்அப். ஒன்ஸ் இன் அ வைல் உங்கள் ஹெல்த்தை செக் பண்ணிக்கிறதுனால நீங்கள் எதையுமே லூஸ் பண்ண போகிறதில்ல. ஏதாவது ஒரு விஷயம் ஏர்லியராக கண்டுபிடிக்கும் போது யூ வில் பி ஏபிள் டு ட்ரீட் பெட்டர். காம்ப்ளிகேஷன்ஸில் லேண்டப் ஆகாமல் இருப்பீங்க. காம்ப்ளிகேஷன்ஸில் லேண்டப் ஆகி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு, பம்பிங் ஃபங்க்ஷன் வீக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் 100% அது ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் லிமிட் ஆகும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பிகம் புவர். ஸோ செக்அப்ஸ் பண்ணுறதுனால யூ வில் பி ஏபிள் டு இன்க்ரீஸ் யுவர் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ஸோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் வெல்பீயிங். ஓகே.
சார் வாட் ஆர் த மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் நீங்கள் ஆஃபனாக வந்து வர பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்குறீங்க சார், என்ன மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் சார் இந்த சர்ஜரிஸ் ரிலேட்டடாக? ஓப்பன் ஹார்ட்டை பொறுத்தளவில் ஒன் பேஷண்ட்ஸ் வில் பி யூஸ்வலி தே வில் பி கவுன்சல்டு ஃபார் சர்ஜரி. ஸோ வரும்பொழுது தே வில் பி ப்ரிப்பேர்டு தான் யூஸ்வலாக எங்ககிட்ட வரும்பொழுது. பட் வாட் தே திங்க் ரொம்ப மேஜர் சர்ஜரி, சம் பேஷண்ட்ஸ் வில் பி வெரி ஸ்கேர்ட் டு அண்டர்கோ சர்ஜரி. சர்ஜரி பண்ணிட்டா நமக்கு வந்து அதுக்கு பிறகு எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு எப்போவுமே ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க வந்து நடக்கலாமா டாக்டர், அவங்க வந்து திரும்பலாமா டாக்டர், அவங்க சாப்பிட்லாமா டாக்டர், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொஷின்ஸோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஹார்ட் சர்ஜரி இஸ் டன் டு புட் த பேஷண்ட் பேக் டு தேர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் டூயிங் ஹார்ட் சர்ஜரி அவங்களால அவங்க செஞ்சிட்டு இருந்த வேலையை விட இன்னும் அதிகமாக செய்ய முடியும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோம். ஸோ ஹார்ட் அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க. நிறைய பேர் வந்து 10 இயர்ஸ் யங்கராக ஃபீல் பண்ணுவாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ண பிறகு அவங்க வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தாங்கங்கிறத தே வில் ரியலைஸ். ஒரு புது இன்ஜின் போட்ட மாதிரி தே வில் ஃபீல். ஸோ ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறம் யூ நீட் நாட் லிமிட். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்டராக யூ வில் பி ஏபிள் டு டூ யுவர் ஆக்டிவிட்டீஸ். யூ கேன் இன்க்ரீஸ் அண்ட் நீங்கள் எல்லாமே ஃபாஸ்டராக வாக் பண்ணலாம். உங்கள் சுகர் வந்து பெட்டராக கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாமே வில் பிகம் பெட்டர். சார் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டென்ட் சர்ஜரி பண்ணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன சார் வந்து ஏர்லி ஸ்டேஜ் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸாக இருந்திருக்கும் அவங்களுக்கு? சரி, ஸ்டென்ட் சர்ஜரிங்கிறத விட பிளாக், ஓகே, ஹார்ட்டில் வந்து பிளாக் வந்து வந்தால் என்ன சிம்டம்ஸ் வரும், தட் வில் பி த கொஷின். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து இரத்த குழாயில் பிளாக் இருக்குது அப்படின்னா மெயினாக என்ன ஆகும்னா ஒரு இடத்த பிளாக்கை தாண்டி இரத்த ஓட்டம் போகாது. ஸோ அந்த சதை வந்து இந்த சதை வந்து நிறுத்த முடியாது. இந்த சதை வேலை செஞ்சிட்டே தான் இருக்கணும். இந்த சதை நின்றுச்சுன்னா நின்று போச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த சதை நிற்காமல் துடிச்சிட்டு இருக்கும் போது ரத்த ஓட்டமும் சீராக போகலைங்கும் போது வாட் ஹேப்பன்ஸ், அவங்க வந்து அட் ரெஸ்ட் இருக்கும் போது தே வில் நாட் ஹாவ் எனி சிம்டம்ஸ். பட் சடனாக ஒரு வாக்கிங், சடனாக ஒரு 2 மாடி படி ஏறுறாங்க, ஒரு சடனாக ஒரு எக்ஸர்ட் பண்ணும்போது தே வில் ஃபீல் சம் பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட். நிறைய பேருக்கு வந்து செஸ்ட்லேயே பெயின் வரும். நிறைய பேருக்கு செஸ்ட்லேருந்து லெஃப்ட் சைட் ஷோல்டரில் ரேடியேட் ஆகும். சம் பீப்புள் கேன் ஹாவ் பெயின் ரேடியேட்டிங் டு த ஜா. சில பேர் பல்லு வலின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட்லாம் கூட பார்த்துட்டு அப்புறமா ஹார்ட் டாக்டர்கிட்ட வருவாங்க. சம் பேஷண்ட்ஸ் கேன் ஹாவ் பெயின் ரேடியேட்டிங் டு த பேக். ஸோ எவ்ரி பேஷண்ட் மே ஹாவ் பெயின் அண்ட் சம் பேஷண்ட்ஸ் மே ஹாவ் பிரீதிங் டிஃபிகல்ட்டி. நடக்கும் பொழுதோ இல்லை வேகமாக ஏதாவது வேலை செய்யும் போது மூச்சு வாங்கும். இந்த சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸர்ஷன், தட் இஸ் அ கிளாசிக்கல் சிம்டம் ஆஃப் கார்டியாக் பெயின். ஸோ இது வந்து ஏர்லியராக இருக்குது, உங்களுடைய எஃபர்ட் கம்மியாகுது. நீங்களே சில நேரம் என்ன ஆகிடும்னா வேகமாக நடக்கிறத அப்படியே குறைச்சிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு இது என்னென்னா டயபெட்டிஸ் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் சிம்டம்ஸ் வந்து செஸ்ட் பெயின் வரும்போது அவ்வளோவா தெரியாது. பட் தே வில் ஹாவ் சம் டிஸ்கம்ஃபர்ட். ஒரு மாதிரி ஒரு படப்படப்பு மாதிரியோ ஒரு பால்பிட்டேஷன் மாதிரியோ ஏதோ நெஞ்சுக்குள்ளே கட்டையாக இருக்க மாதிரி இருக்குது டாக்டர், அந்த மாதிரின்னு ஒரு வியர்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தே வில் டிஸ்கிரைப். ஸோ அது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுங்களுக்கு. டயபெட்டிஸில் ஒரு காமன் மித் என்னென்னா டயபெட்டிஸ் அட்டாக் வந்துச்சுன்னா வலியே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தே வில் ஹாவ் சம் டிஸ்கம்ஃபர்ட், breathing difficulty or chest discomfort they will have. So commonest symptom, pain radiating to the left side shoulder or jaw or to the back. இப்போ ஹார்ட் பிளாக்கேஜ்னால நம்ம சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களால நார்மல் ஆக்டிவிட்டீஸ் திரும்ப பண்ண முடியுமா ஆர் ஷுட் தே பி கேர்ஃபுல்? நாங்கள் வந்து இப்போ செஸ்ட்டை கட் பண்ணி சர்ஜரி பண்ணுவோம். அதாவது பிரஸ்ட் போன் ஸ்டர்னம்னு சொல்லுவோம். இதை சென்டரில் கட் பண்ணி பண்ணுறது தான் யூனிவர்சலி இட் இஸ் அ ரெகனைஸ்ட் ப்ரொசீஜர். இப்போ ரீசெண்டாக வி ஆர் ஸ்டார்டட் டூயிங் ஃப்ரம் சைட். மினிமலி இன்வேசிவ்னு சொல்லுவோம். ஸ்டர்னம் கட் பண்ணாமல் 2 ரிப்ஸ்க்கு நடுவில் கட் பண்ணிட்டு மினிமலி இன்வேசிவா we can do the bypass surgery. மினிமலி இன்வேசிவா we can do the valve surgery. எல்லாமே வந்து இப்போ சைடில் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டர்னம் கட் பண்ணி சர்ஜரி பண்ணீங்கன்னா நார்மலாக ஒரு போன் ஹீல் ஆகுறதுக்கு 6 வாரம் டைம் எடுக்கும். சேம் வே தான். ஸோ இந்த போன் ஹீல் ஆகுறதுக்கு 6 வீக்ஸ் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் யூ ஷுட் பி கேர்ஃபுல்.
ரொம்ப அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ, பைக்கில் ட்ராவல் பண்ணுறதோ, குழந்தைங்களை ஏதாவது சடனாக வந்து தூக்குறதோ, குப்புறப்படுத்து தூங்குறதோ, இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம். சடனாக போய் ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் தூக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு 1.5 months தான். 6 weeks அப்புறம் அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்களோ they will be able to carry out. Sometimes they may be able to carry more also. Okay, sir. Thank you so much for your time, sir. Sure. Thank you.